அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு 100 வருடங்களுக்கு பிறகு பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் தமிழ் புத்தாண்டு அடுத்த ஒரு வருட காலத்திற்கு எண்ணி 365 நாட்களில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எப்பேற்பட்ட மாறுதலும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மீன ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் ஆதிக்கம் இருக்கக்கூடிய இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. ஏனென்றால் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் இந்த வருடத்தில் பெரும்பாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி விரயத்தில்தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். ஆனால் திருக்கணிதத்தின்படி ஜென்மத்திற்குள் நுழைந்து விட்டார். ஜென்ம சனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் கூட முழுமையாக ஜென்ம சனியில் அமராததால் பெரிய அளவிலான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதில்லை. அது மட்டுமல்லாது சமபலம் பொருந்திய கிரகமாக ராசியின் அதிபதியான குருவிற்கு சனி பார்க்கப்படுகிறாருங்க. எனவே அவர் இந்த வேளையில் சற்று சாதகமற்ற சூழலில் இருப்பதால் உறுதியாகவே எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருங்க. ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் பணமழை கொட்டப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் ஆட்சி பலமும் ஜென்மத்தில் வலுவாகவும் 2 அமைப்பிலும் வலம் பெறுவதால் உறுதியாகவே பொருளாதார ரீதியான உயர்வையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழலாக அமைந்தாலும் கூட அதற்கு ஏற்ற வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் தடைதாமதம் இல்லாமல் சந்திப்பதற்கான யோகம் கிடைக்கிறது. ஏனென்றால் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் கடுமையாக உழைத்தாலும் உற்சாகமும் உத்வேகமும் குறையாத வகையில் மிக சிறப்பாகவும் திறன்படவும் செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தை வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தரான சனியின் அமைப்பால் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான முதலீடுகளை தவிர்த்திடுங்க. தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக தொழில்துறை, வியாபாரத்துறையில் செயல்படுவது நல்லது என்பதை திட்டவட்டமாக சனி உறுதிப்படுத்துகிறார். மிக பெரிய அளவிலான முதலீடுகளை தவிர்த்திடுங்க. அளவாக திட்டமிட்டு செயல்படக்கூடிய முதலீடுகளை மேற்கொள்ளலாம். அவற்றில் நன்மை உண்டு. பங்குச்சந்தை முதலீடு போன்றவற்றில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் அல்லது அவற்றை தவிர்ப்பதும் நல்லது என்பதை மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே சனி எடுத்து காட்டுகிறார். நிழல் கிரகமான ராகுவை பொறுத்தவரைக்கும் விரயத்தில் நுழைகிறார். மோட்சக்காரகரான கேது யோகஸ்தானம் ஆகிய 6ல் நுழைகிறாருங்க. ராகு விரயஸ்தானத்தில் நுழைந்தாலும் சுப விரயங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பல சுப விரயங்கள் தடைபட்டு இருந்த நிலையில் மளமளவென நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுபகாரியங்கள் உறுதியாகவே கைகூடுவதற்கான யோகமும் அதன் மூலமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாகவே விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளை நிழல் கிரகமான மோட்சக்காரகரான கேது ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. யோகஸ்தானமாகிய 6ல் அமர்ந்திருப்பதால் 7.5 சனியில் சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விளக்குவதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது நேர்மறையான சிந்தனையுடன் அனைத்தையும் அணுகக்கூடிய அற்புதமான ஆற்றலை விரைவாக அள்ளி கொடுக்கிறார். எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் நிழல் கிரகமான கேதுவின் அமைப்பால் கட்டுக்குள் வரும். மிக சிறப்பான மாற்றத்தை மீன ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பை உறுதியாகவே கேது உருவாக்கி கொடுக்கிறாருங்க. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் ராசியின் அதிபதியான குரு இந்த வருடத்தின் துவக்கத்தில் தைரியத்தில் இருக்கிறார். அதற்கு பிறகு 4ல் நுழைகிறார். மே 11 முதல் அடுத்த சில மாதங்களில் அதிசார பயிற்சியாக 5ல் உச்சம் பெறுகிறாருங்க. பிறகு வக்ரகதியில் திரும்பி 4ல் அமர போகிறார். ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பு இந்த வருடம் முழுவதுமே அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்க போகிறது. இது மட்டுமல்ல
மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைக்க போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான ஒரு வரப்பிரசாதமாக இந்த வருடம் அமைவதால் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியாக பல்வேறு வகையான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்ப்பதோடு இந்த தருணத்தில் வீண் அலைச்சல் சிரமம் குறையும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி சிறப்பாக சந்திப்பதற்கான அற்புதமான யோகம் கிடைக்கிறது. வீண் விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறுவதோடு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை திருப்திகரமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இந்த தருணத்தில் உண்டுங்க. குறிப்பாக நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் போன்றவை நிறைவாக கைகூடும். ஜென்ம சனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் கூட குரு பகவான் இவற்றை மிக சிறப்பாக மாற்றி கொடுக்கிறார். எனவே ஏற்படக்கூடிய சிறு சிறு தொல்லைகளும் தொந்தரவுகளும் உறுதியாக மாறும். ஏனென்றால் சனி குருவிற்கு எதிராக நின்றாலும் கூட குரு அபரிவிதமான பலத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் போகிறார். எனவே அபரிவிதமான நன்மை இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. மேலும் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்தவரைக்கும் இந்த வருடத்தின் துவக்கத்தில் 5இல் வலம் வருகிறார். அதற்கு பிறகு 6, 7, 8, 9 மற்றும் 10 ஆகிய இடங்களில் வலம் வரக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறப்பாக கைகூடும். மீனராசிக்காரர்கள் தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு. உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும். அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை விலகும். புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான யோகம் சிறப்பாக கைகூடும். நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான தடையை விலக்கி முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் மீனராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் நன்மை நிறைந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதால் சரியாக பயன்படுத்தி கொண்டால் சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். மேலும் முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரக நிலைகளும் 12 இடங்களில் முன்னதாகவோ அல்லது பின்னதாகவோ அல்லது ஒரே ராசியிலோ வலம் வந்தாலும் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கின்றன. ஏனென்றால் சூரியன் துவக்கத்தில் உச்சம் பெறுகிறார் தனஸ்தானத்தில். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பொறுப்பு நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதிகார பொறுப்புகள் கிடைப்பதால் மிக சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதே போன்று ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் துவக்கத்தில் உச்சம் பெற்று ஜென்மத்தில் இருக்கிறார். அதற்கு பிறகு பல இடங்களில் மாறி வலம் வந்தாலும் மீனராசிக்காரர்களுக்கு பல வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். கலைத்துறை, அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வாய்ப்புகள். ஜென்ம சனி, 7.5 சனியின் ஆதிக்கம் நிறைந்திருந்தாலும் இந்த வேளையில் சுக்கிரனின் அமைப்பால் உண்டு. வித்யாகாரகரான புதன் 12 இடங்களில் மாறினாலும் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் சற்று சாதகமாகவும் சாதகமற்ற சூழலையும் உருவாக்கினாலும் சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டால் அது சனி ஒருவர் மட்டும்தான். எனவே இறுதியாக மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் இந்த தமிழ் வருடம் துவங்கியவுடன் ஒருமுறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். சனி பெயர்ச்சி துவங்கியவுடன் உறுதியாக திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வருவதால் மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே தடை தாமதம் இல்லாமல் மிகவும் சிறப்பாக நன்மை நிறைந்த வகையில் கைகூடும்.